இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பையனை கொல்றதுக்கு நீ இவ்ளோ முயற்சி பண்ணிருக்கியா? நீ சீண்டிட்டு இருக்கிறது யார தெரியுமா? நந்தன் குடும்பத்தை. ஒரு தடவை நந்தன் குடும்பத்தோட கண்ணு செவந்துட்டா உன்னோட உயிரே உன்னை விட்டு போகுங்கிற விஷயத்த நீ மறந்துட்டன்னு நினைக்கிற பிரவீன் மிட்டல். என்ன ஒரு தடவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நீ ஜெயிச்சதா அர்த்தமாயிடுமா அரவிந்தா? என் தொல்லை இனிமே இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் 2 மடங்கு பழி தீர்த்துப்ப. உங்க எல்லாரையும் நான் பழி வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேன். பிரவீன் மிட்டல், இவ்வளவு நாளா நீ பண்ணதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அதனாலதான் நீ உயிரோட இருக்க. இல்லனா என்னைக்கோ உன்னை நாங்க இந்த பூமியை விட்டு அனுப்பியிருப்போம். நீ என் வியாபாரத்துல தலையிட்டா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். எங்களுக்கு நீ கெடுதல் செய்யணும்னு நினைச்ச, அதை கூட நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்ச, பொறுத்துக்க மாட்டோம், விடவ மாட்டோம். என்ன நீ மிரட்டுறதுக்குலாம் நான் பயந்து போயிடுவேன்னு நினைச்சியா? பயந்துதான் ஆகணும். இவ்வளவு நாளா நாங்க உன்னை மன்னிச்சு விட்டதுனால நீ இப்ப உயிரோட இருக்க. ஒரு வாட்டி நாங்க உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டோம்னா நீ அட்ரஸ் இல்லாம போயிடுவா. இங்க பாரு பிரவீன் மிட்டல், நீ இந்த ஊருக்குள்ள மரியாதையா வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா நீ கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸ் படி ஏறி இருக்க. நாளைக்கு ஜெயில் செவருக்குள்ளேயே நீ வாழ வேண்டியது இருக்கும். நேர்மையாவும் உண்மையாவும் வாழ்ந்தா நமக்கான மரியாதை தானா கிடைக்கும். இனியாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய். அப்பவாவது அட்லீஸ்ட் உன்னோட இந்த கேவலமான எண்ணத்தை விட்டுட்டு உண்மையான மனுஷனா வாழ்றதுக்கு நீ முயற்சி செய்வ. இன்னும் இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க லட்சுமி? எஸ்ஐ சார், இவனை உள்ள தூக்கி போடுங்க. வாங்க. இவ்வளவு நாளா நீ பண்ணதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அதனாலதான் நீ இப்ப உயிரோட இருக்க. இல்லனா என்னைக்கோ நாங்க உன்னை இந்த பூமியை விட்டு அனுப்பியிருப்போம். நீ இந்த ஊருக்குள்ள மரியாதையா வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா நீ கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸ் படி ஏறி இருக்க.